ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூனிட் 9 பார்க்க இருக்கிறோம். யூனிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் அப்டேட்டின் அடிப்படையில் என்னென்ன தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் புவியியல் கண்டுபிடிப்புகள், ரெனான்ஸ் அண்டு ரெஃபர்மேஷன் மறுமலர்ச்சி மற்றும் சமய சீர்திருத்தம், என்லைட்டன் ரெஸ்பான்ஸ் வல்லாட்சி புரிந்த நல்லாட்சியாளர்கள், ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் புரட்சிகளின் காலம் என்ற அடிப்படையில் அமெரிக்க சுதந்திரப் போர், தொழில் புரட்சி, வேளாண் புரட்சி, பிரெஞ்சு புரட்சி போன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெப்போலியனுடைய எழுச்சி, நெப்போலியனுடைய போர்கள், வியன்னா காங்கிரஸ் மாநாடு, மெட்டர்னிக் சகாப்தம், ஐரோப்பிய கூட்டமைப்பு, அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பினுள் நடைபெறக்கூடிய புனித உடன்பாடு ஹோலி அலைன்ஸ், அதுக்கப்புறம் கிரேக்க சுதந்திர போர், அதுக்கப்புறம் 1830ஆம் ஆண்டு புரட்சி, 1848ஆம் ஆண்டு புரட்சி, பிரெஞ்சு நாட்டில் நடைபெற்ற புரட்சிகள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் யூனிட் 9ல் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இந்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமலர்ச்சி ஒரு தலைப்பு, புவியியல் கண்டுபிடிப்பு ஒரு தலைப்பு, சமயம் மற்றும் எதிர் சமய சீர்திருத்தம் ஒரு தலைப்பு, வல்லாட்சி புரிந்த நல்லாட்சியாளர்கள் ஒரு தலைப்பு, புரட்சிகளின் காலம்ன்ற அடிப்படையில் ஒரு தலைப்பு, நெப்போலியன் போனபர்ட்டினுடைய எழுச்சின்றது ஒரு தலைப்பு, அடுத்து மெட்டர்னிக் சகாப்தத்தில் வியன்னா காங்கிரஸ் மாநாடு, ஐரோப்பிய கூட்டமைப்பு, புனித உடன்பாடுன்றது ஒரு தலைப்பு, அதுக்கப்புறம் கிழக்கத்திய பிரச்சனை ஒரு தலைப்பு, அது திரும்ப 10th யூனிட்டில் பார்ப்போம். அதில் தான் கிரேக்க சுதந்திர போர் வரும். அதுக்கப்புறம் 1830ஆம் ஆண்டு புரட்சி, 1848ஆம் ஆண்டு புரட்சின்னு சொல்லி மொத்தம் 9 தலைப்புகள் இருக்குது. இந்த 9 தலைப்புகளில் புரட்சிகளின் காலத்திலேருந்து பார்க்கும்போது அமெரிக்க சுதந்திர போர், பிரெஞ்சு புரட்சி போன்ற பல தலைப்புகள் உள்ளே வர்றதுனால ஏறத்தாழ இந்த டைம் 9வது யூனிட்லேருந்து ஒரு 10லேருந்து 12 வினாக்கள் வரை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொருடைய ஸ்பெசிஃபிகேஷன் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இப்போது அதனுடைய முதல் தலைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். ஐரோப்பிய வரலாறு காலத்தின் அடிப்படையில் வரலாற்றை பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம் என பிரிப்பது மரபாக உள்ளது. அந்த அடிப்படையில் ஐரோப்பாவினுடைய பண்டைய காலம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதி முதல் ரோமானிய பேரரசின் அழிவு காலமான பொதுவான ஆண்டு 476 வரை குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் ஐரோப்பாவினுடைய பண்டைய காலமாக பார்க்கப்படுது. ஐரோப்பாவில் பண்டைய காலத்தில் மிக முக்கியமான வரலாற்று ஆவணங்கள் கிடைக்கக்கூடிய மரபாக இருக்கிறது தான் பண்டைய கால ரோமானிய சாம்ராஜ்யம். இந்த பண்டைய கால ரோமன் சாம்ராஜ்யம் எங்கேருந்து பரவி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய போர்ச்சுகல், ஸ்பெயினில் தொடங்கி இங்கிலாண்டினுடைய யூகேல தென்பகுதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் பெரும்பாலான பகுதி பரவி ரஷ்யா நீங்களாக, சரிங்களா? ஐரோப்பாவில் ரஷ்யா பெரும்பாலும் நீங்களாக பார்க்கும்போது ஐரோப்பா முழுவதும், அதே மாதிரி இன்றைய ஆசியாவில் இருக்கக்கூடியதில் சிரியா, இஸ்ரேல், அதுக்கப்புறம் பாலஸ்தீனம், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துருக்கி போன்ற பகுதிகளும், அப்புறம் சவுதி அரேபியாவுடைய மேற்புற பரப்பகுதி வரைக்கும், அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எகிப்து, அதுக்கப்புறம் தற்போதுள்ள லிபியா, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொராக்கோ போன்ற நாடுகள் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. ஏறத்தாழ இந்த மத்திய தரைக்கடல்னு சொல்லப்படக்கூடிய கடல் பகுதிகளை ஒட்டி சுற்று வட்டாரத்தில் வளர்ந்திருந்த பகுதியை தான் ரோமானிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சாம்ராஜ்யம் 476 வாக்கில் வீழ்ச்சி அடைய தொடங்குது. அதோட ஐரோப்பாவின் பண்டைய கால வரலாறு முடிவடையுது. இதிலேருந்து வினாக்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐரோப்பிய வரலாறுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தமிழக வரலாறில் ரோம் சாம்ராஜ்யத்தோடு சங்க காலகட்டங்களில் வாழ்ந்த தமிழர்கள் வியாபாரம் பண்ணாங்கள, அந்த பின்னணியிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பண்டைய ரோம் சாம்ராஜ்யம் எங்கேருந்து ஆட்சி பண்ணுன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோம் நகர மையமாக வச்சு ஆட்சி பண்ணதுனால ரோமன் எம்பையர் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது. அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலம். பொதுவான ஆண்டு 476 முதல் பொதுவான ஆண்டு 1453 வரை கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்ச்சி வரைக்கும் இருந்ததை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பாவினுடைய இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐரோப்பாவின் இடைக்காலகட்டம் 476 தொடங்கி 1453 வரை உள்ள இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே உருவாச்சு. அதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ராங்கிஸ் கிங்டம் அப்படின்ற ஒரு ஆட்சி முறை உருவாக்கப்படும். இதற்கப்புறம் என்ன ஆகும்னா, இது அப்போது இருந்த போப்போட ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 800களுடைய இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா சார்லே மேக்னே என்பவரை மையமாக வைத்து புனித ரோமானிய பேரரசு என்பது ஒன்று தோற்றுவிக்கப்படும். அந்த பின்னணியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்சி பரப்பு இன்றைய இத்தாலியில் தொடங்கி ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான பகுதியை சேர்ந்து நினைப்பாங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேப்பில் பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்லாவிக் பீப்புள் ட்ரிபியூட்ரி டு சார்லி மேக்னே,
இந்த கிழக்கத்திய பகுதிகளாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது ஐரோப்பாவிலேருந்து ஆசியா ஒட்டியிருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கும், பால்கன் நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளும் அவங்களுடைய காலகட்டங்களில் இணைத்து கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இடைக்காலகட்டத்தை ஐரோப்பாவின் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மதம் அரசியல் இரண்டும் இணைந்து மக்களை மதத்தை தவிர வேறு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட காலமாக இது பார்க்கப்படுது. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய கண்டுபிடிப்புகளோ புதிய எழுச்சிகளோ எதுவும் இல்லை அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்படுது. ஸோ அதனால் பண்டைய கால ஐரோப்பாவிலிருந்தோ இடைக்கால ஐரோப்பாவிலிருந்தோ வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை கேட்கணும் அப்படின்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய அந்த செவ்வியல் உலகம் இடைக்காலம்ன்ற லெசன்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். நவீன காலம். ஸோ நமக்கு யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் மாடர்ன் வெஸ்ட், நவீன மேற்கத்திய உலகத்தின் எழுச்சி அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நவீன உலகம் ஐரோப்பாவில் எப்போ தொடங்கியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுமலர்ச்சி, பூகோள கண்டுபிடிப்பு, சமய சீர்திருத்த இயக்கம், இது மூணும் சேர்ந்து தான் நவீன காலத்தை துவக்கி வைத்ததாக சொல்கிறாங்க. இதில் முதல் இடத்துல மறுமலர்ச்சி என்பது இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மறுமலர்ச்சின்றது ஐரோப்பாவெங்கும் பரவியது. அதற்கப்புறம் அது பூகோள கண்டுபிடிப்புகள் மூலம் ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் உலகம் முழுவதும் பல புவியியல் குடியேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இந்த விளைவுகளின் அடிப்படையில் என்ன ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்பட்ட பகுத்தறிவு வளர்ச்சியின் அடிப்படையில் சமயத்திற்குள்ளேயே பல கேள்விகள் உருவாக ஆரம்பித்து அது சமய சீர்திருத்த இயக்கத்தை கொண்டு போய் நிறுத்தியது அந்த இடத்துல. அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது அடுத்தடுத்த டாப்பிக்கில் அந்த என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இவ்வாறு 1453 காலகட்டங்களில் இருந்த ஓட்டமன் எம்பையர், ஆட்டோமனிய துருக்கியர்களுடைய ஆட்சி பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐரோப்பா பகுதி இது ஆசியா பகுதி, இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற நகரம் எதுனா இந்த கான்ஸ்டாண்டினோபிள் 1453 ஆட்டோமானிய துருக்கியர்கள் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1516 டமாஸ்கஸ், 1534 பாக்தாத், அதுக்கப்புறம் அதே 1516 ஜெருசலம், 1517 எகிப்தில் உள்ள கெய்ரோ, அதுக்கப்புறம் 1551 லிபியாவில் உள்ள திரிபோலி தீபகற்பம், 1574 காலகட்டங்களில் துனிசியா கண்ட்ரோலில் வருது. அதே மட்டும் இல்லாமல் 1517 காலகட்டங்களில் அல்ஜீரியாஸ் போன்ற பகுதிகளை என்ன பண்ணுறாங்க, தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இணைக்கிறாங்க. இவ்வாறு மத்திய தரைக்கடலில் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக இவங்க பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. இதன் மூலம் ஆசியாவிலிருந்தும் கிழக்கு பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த ஆட்டோமனிய துருக்கியர்களை தாண்டி தான் போகிற மாதிரியான நிலையில் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் புவியியல் கண்டுபிடிப்புகளுக்கு முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த முயற்சியில் முத ஈடுபட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல். இதுதான் போர்ச்சுகல் நாடு, இது ஸ்பெயின் நாடு. ஸோ இவங்க 2 பேர் தான் முத என்ன பண்ணுறாங்கன்னா புவியியல் கண்டுபிடிப்பு ஆய்வுகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கடுத்து வரக்கூடிய தலைப்புகளை நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். ஜஸ்ட் இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வரைபடத்தில் காஸ்பியன் கடல் இந்த இருக்குது, பாரசீக வளைகுடா இங்கே இருக்குது, கருங்கடல் இங்கே இருக்குது, மத்திய தரைக்கடல் பகுதி இது எல்லாமே மத்திய தரைக்கடல் பகுதி. உலகத்தில் 70% வணிக போக்குவரத்துகள் கப்பல்கள் மூலமாக இன்றும் இந்த பகுதிகளில் தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெருசலம் அப்படின்ற ஒரு பகுதியை மையமாக வச்சு ஒரு பக்கம் இஸ்ரேல்ன்ற நாடு இந்த இடத்துக்கிட்ட வரும், இஸ்ரேல்ன்ற நாடும் இந்த பக்கம் பாலஸ்தீனன்ற நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, பாலஸ்தீன கட்டுப்பாடக்கூடிய இந்த ஜெருசலத்தை இஸ்ரேல் கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பல மோதல்கள் எல்லாம் நடைபெறுது. இதற்கு பின்னணியாக மத காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பல ஆபிரகாமிய மதங்கள் மீன்ஸ் யூத மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவம், இது எல்லாமே ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை அவங்க மார்க்கமாக ஏற்றுக்கிட்டதுனால இது ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பல மோதல்களுக்கு இந்த மத்திய தரைக்கடல் பகுதி தான் காரணமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல் கீழே உள்ளது பார்த்தோம்னா செங்கடல். சரிங்களா? இந்த செங்கடலில் ஒட்டி தான் மெதினா, மெக்கா போன்றது சவுதி அரேபியாவில் இருக்குது. ஓகே, இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளேயே வரோம். ரெனான்ஸ் மறுமலர்ச்சி என்ற சொல்லுக்கு மறுபிறப்பு, ரீபர்த் என்று சொல்லப்படுது. இத்தாலிய சொல்லான ரெனாஸ்டிகா அப்படின்ற சொல்லிருந்து தான் இந்த ரெனான்ஸ் அப்படின்ற சொல் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயில்டு புக்கில் நமக்கு நிறைய டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளவளன்னு பாயிண்ட்ஸ் நிறையா கொடுக்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஐடியா. ஏன்னா யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியை பற்றி ஓல்டு அண்ட் நியூ புக்கை சேர்ந்து படிக்கும்போது ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது. அதில் எந்தெந்த டேட்டா உங்களுக்கு புரியணுமோ புரியக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கையில் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுமே 100 பக்கத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அதை எடுத்து படிக்க உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இதை என்ன பண்ணியிருக்கோம், மேக் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ இலக்கியம், கலை, அறிவியல் துறையில் ஏற்பட்ட புத்துயிர்ப்பு தான் மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இந்த மறுமலர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மறுபிறப்புன்னு சொல்லப்படுது. மறுபிறப்புன்றது எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கியம், கலை, அறிவியல் துறைகளில் ஏற்பட்ட ஒரு புத்துயிர்ப்பு தான் மறுமலர்ச்சின்னு சொல்கிறாங்க. மறுமலர்ச்சியுடைய மையக்கூறு என்னன்னா மனித அபிமானம். ஏன்னா ஐரோப்பாவில் இடைக்காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைகள்ன்ற இடத்துக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் தரப்படலை. ஒருவேளை இலக்கியம், கலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட மதமும் அரசும் சேர்ந்து செயல்பட்டதுனால மதம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டது. அதனால தான் அங்கே எத்தகைய ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்க, இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மறுமலர்ச்சி உருவானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ அடுத்த ஒரு 100-150 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஏகாதிபத்திய கொள்கையின் மூலமாக மேற்கத்திய நாகரிகத்தை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அமெரிக்க கண்டங்களில், ஆப்பிரிக்க கண்டங்களில், ஆசியா கண்டங்கள்னு சொல்லி இன்றைய பல பகுதிகளில் மேற்கத்திய நாகரிகம் பரவுவதற்கு இந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்பு தான் காரணமாக இருக்கும். அந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்பு ஏற்படுவதற்கு எது காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மறுமலர்ச்சி தான்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு மையமான கூறு என்ன அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்களை தாண்டி மனித விமானம்ன்ற அடிப்படையில் பல வளர்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகள் எழுச்சி பெற தொடங்கியது. மறுமலர்ச்சியின் சாரம் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் முக்கியமாக அமைந்த சமயம் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஸோ மனிதர்களும் இயற்கையும் தான் முக்கியம். ஸோ அதற்கு அடுத்த இடத்துல தான் மதம்னு ஒன்று இருக்கின்ற அடிப்படைக்கு பகுத்தறிவுன்ற கருத்து இங்கே உருவாக்கப்பட்டது. மறுமலர்ச்சி நவீன உலகத்தை உருவாக்கியதில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவே சொல்லப்படுது. மறுமலர்ச்சி இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைக்காலத்தினுடைய முடிவையும் நவீன காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்குது. இந்த மறுமலர்ச்சியின் கொள்கைகள் பார்க்கும்போது மனித நேயம், ஐயுருவதம், தனித்துவம் மற்றும் சமய சார்பின்மை போன்ற கருத்துக்கள் இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி பெற தொடங்கியதாக சொல்கிறாங்க. மறுமலர்ச்சியினுடைய சிறப்பம்சம்னு பார்க்கும்போது சமய துறவிகள் மற்றும் பிரபுக்களின் பங்களிப்பாக இல்லாமல் இது சாதாரண மக்களின் பங்களிப்பாக மறுமலர்ச்சி இருந்தது. அப்போ ஐரோப்பாவில் அடித்தட்டு மக்களும் சமூகத்தில் ஒரு ஏற்றம் பெறுவதற்கு எது காரணமாக விளங்கியது என்றால் இந்த மறுமலர்ச்சி தான் அப்படின்னு சொல்லப்படுது. மறுமலர்ச்சி ஏற்பட காரணங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ரீசன் வந்து தாய்மொழி இலக்கிய வளர்ச்சி. ஆரம்ப காலகட்டங்களில் ஐரோப்பா முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மொழி தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே ஆரம்பத்தில் எழுச்சி பெற்ற மொழிகளில் பார்க்கும்போது லத்தீன் மொழி, இத்தாலிய மொழி சொல்கிறாங்க. லத்தீனுக்கும் இத்தாலிய மொழிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொழிகளும் இத்தாலியில் தோன்றிய மொழியும் சேர்ந்து ஒரு புதிய கலப்பை உருவாக்குனதான் லத்தீன். அப்போ இத்தாலிய மொழின்றது இந்த ஆசிய நாடுகளுடைய தாக்கம் கலந்து உருவாக்கப்பட்ட இத்தாலியில் பேசப்பட்ட ஒரு மொழி தான் இத்தாலிய மொழி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மறுமலர்ச்சி காலத்தை ஒட்டி தான் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், அதுக்கப்புறம் ஜெர்மன் போன்ற பல மொழிகள், இத்தாலிய மொழிகள் உட்பட பல மொழிகள் வளர்ச்சி பெற தொடங்கியிருக்கும். தாய்மொழி சார்ந்த பல இலக்கியங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லத்தீன், கிரேக்க மொழிகளை மட்டும்தான் அவங்க பின்பற்றியதாக சொல்கிறாங்க. அடுத்து தாந்தேயின் சேவை. தாந்தே தான் இந்த மறுமலர்ச்சி சார்ந்த கருத்துக்களை மையமாக வைத்து முதல் எழுத்தாளராக பார்க்கப்படுறதுனால அவரை சொல்கிறாங்க. அடுத்து சில இடங்களில் போப் அவர்களினுடைய ஆதரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. போப்புன்ற வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. ஆனால் ஸ்கூல் புக்ஸில், காலேஜ் புக்ஸில் கூட பல இடங்களில் போப் ஆண்டவர்கள்னு சொல்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸுக்கு அடுத்து இவங்க வந்து மத தலைவர்களாக இருக்கிறதுனால ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இவர்களை இந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்களை ஒரு புனிதர்கள் அந்தஸ்து கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன்றது ஒருவன்னு கூட சொல்லக்கூடாது, அது ஒரு பரம்பொருள், மைய பொருள், அதற்கு இணை கற்பிக்க முடியாது. அட் த சேம் டைம் நபி அவர்கள், ஜீசஸ் அவர்கள், மற்ற பலர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர்கள் எல்லாமே இறை தூதர்கள், இறைவனின் புதல்வர்கள், இறைவனுடைய கருத்துக்களை பரப்புவதற்கான இறையருளை பெற்றவர்கள்ன்ற அடிப்படையில் தான் சொல்லப்படும். ஸோ அதனால் இறைவன் ஆண்டவன்ற அடிப்படையில் வேறு எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது. பிறந்து இறந்தவர்களை நம்ம எந்த கேட்டகரியில் தான் எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு அடுத்த நிலையில் தான் வைத்து பார்க்க முடியும். மறுமலர்ச்சி இயக்கம் இத்தாலியில் தோன்ற காரணங்கள்ன்றது பார்த்து முடித்தோம். ஸோ பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த காலகட்டங்களில் இத்தாலியினுடைய முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலின்றது அன்று ஒருங்கிணைந்த நாடாக இல்லை. கிங்டம் ஆஃப் நேபிள்ஸ், பப்பல் ஸ்டேட்ஸ் அப்படின்றது போப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாரன்ஸ், வெனிஸ், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் மிலன், ஜெனோவா, ஹார்சியா தீவு, சார்டினியா தீவு, இதெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சவாய் என்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மேப்போட இன்னொரு மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிய வரும். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் உங்களுக்கு. வெனிஸ், ஃப்ளாரன்ஸ், மிலான், ஜெனோவா, ரோம், நேபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிசிலி தீவு கீழே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரையான்சி,
ஏட்ரியாட்டிக் சி, அதுக்கப்புறம் லிகுரியன் சி, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு கீழே தான் மத்திய தரைக்கடல் இருக்கும். ஸோ இத்தாலின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுமலர்ச்சி இயக்கத்தின் பிறப்பிடம் மற்றும் புதிய ஐரோப்பாவின் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1453 கான்ஸ்டாண்டினோபிள் நகரம் வீழ்ச்சி அடையுது. அப்போ இந்த நகரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைசாண்டிய கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்களா? யார் இந்த பைசாண்டிய கிரேக்கர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் ரோம் சாம்ராஜ்யம் ஏறத்தாழ கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை இந்த அளவுக்கு பரவி இருந்தது. எங்கள் ஆசியாவின் எல்லை பரப்பு வரை பரவி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இந்த காஸ்பியன் கடல் பகுதியிலிருந்து ஹூனர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடியினர் சமுதாயம் படையெடுத்து போய் ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுற காரணமாக இருக்காங்க. அடுத்த நிலைப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வலிமை இழக்க தொடங்குறாங்க. இவ்வாறு ஐரோப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பிரபுக்கள் இவங்களுடைய ஆட்சி தான் அந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் நடைபெறுது. அதை தான் பின்னாடி புனித ரோமானிய ஆட்சியாக உருவாக்கி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் 1453 வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை ஆட்டோமானிய துருக்கியர்கள் கைப்பற்றுறாங்க. அப்போ இந்த ஐரோப்பாவில் மட்டும்தான் புனித ரோமானிய சாம்ராஜ்யம் உருவாச்சே தவிர இந்த ஆசியாவின் மேற்கு எல்லைப்புற பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைசாண்டிய ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. யார் இந்த பைசாண்டியர்கள் அப்படின்னா பைசாண்டிய கிரேக்கர்கள். இந்த ரோமானியர்கள் ஆட்சியின் கீழ் இந்த கிரேக்கர்கள் தான் இந்த பகுதியை 1453 வரைக்குமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்த ஆட்டோமானிய துருக்கியர்கள் 1453 கைப்பற்றினோடனே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து பட்டு வணிக வழித்தடம்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது இந்த கான்ஸ்டாண்டினோபிள் நகரம் வழியாக தான் ஐரோப்பாவுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அப்போ அந்த பொருட்கள் தடைபட ஆரம்பிக்கும். அதில் கொள்ளை லாபம் வைத்து விற்க இந்த ஆட்டோமானிய துருக்கியர்கள் முயற்சி மேற்கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சியை கைப்பற்றினதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே கிறிஸ்துவர் மதத்தை பின்பற்றியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு 300 ஆண்டுகள் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ 1100லேருந்து 1300 இடைப்பட்ட காலகட்டங்களில் சிலுவை மற்றும் பிறை போர்கள்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் போர்களே நடந்திருக்கும். ஐரோப்பாவில் பல பகுதிகளில் பரவி இருந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களை இந்த போரை காரணமாக காமிச்சு அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அடித்து ஆசியா பக்கம் விரட்டியிருப்பாங்க, இல்லை கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ இப்படி பல பிரச்சனைகள் இருந்த காலகட்டங்களில் ஆட்டோமானிய துருக்கியர்கள் கைப்பற்றினதுனால இந்த பகுதிகளில் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றதை உணர்ந்த பைசாண்டிய கிரேக்கர்கள் தங்களோடு இலக்கியங்கள் தங்களுடைய பண்டைய நாகரிக முறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக அவங்க எங்கே பயணம் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தாலிக்கு தான் போயிருப்பாங்க. அப்போ இத்தாலியில் போய் அவங்க திரும்ப அங்கே இருக்க மக்களுடைய பழக்க வழக்க முறைகளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் மூட பழக்க வழக்கங்களில் இருக்கீங்க, நம்ம பண்டைய காலத்தில் இந்த முறையில் வாழலை, எங்கிட்ட பண்டைய கால நூல்கள் இருக்குது, அந்த நூல்களை படித்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இடைக்காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரியான இலக்கியங்கள் எழுதவோ இந்த இலக்கியங்களை படிக்காமல் இருந்தது தான் உங்களுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்குது, கொஞ்சம் அதை மாற்றி அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் மறுமலர்ச்சின்றது செயல்பட ஆரம்பிக்குது. ஒரு சில போப்புகள் அதுக்கு என்ன பண்ணாங்க, ஆதரவும் தெரிவித்தது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண்டைய இத்தாலி வந்து பார்த்திங்கன்னா பல செல்வந்த குடும்பங்கள் தான் ஒவ்வொரு நகரத்தையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி மிலான் நகரம், அதுக்கப்புறம் ஃப்ளாரன்ஸ் நகரத்தெலாம் சொல்லலாம். ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் தான் மறுமலர்ச்சி தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அப்போ இங்கேருந்து செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மறுமலர்ச்சி கருத்து புதிய முறையான கருத்துக்கள் உருவாகிறப்ப அவங்க தடுக்கலை, அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிலமானிய முறை வீழ்ச்சி இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிலுவை பிறை போர்களின் மூலமாக இந்த நிலமானிய பிரபுக்கள் தங்களுடைய வலிமை இழந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் நிறையா புதிய வகை வியாதிகள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த வியாதிகளுக்கு வந்து திருச்சபையால் சரியாக விளக்க முடியாதனால எதனால் அந்த வியாதி பரவுது அப்படின்ற விளக்கம் கொடுக்காதனால மக்கள் இந்த தேவாலயங்கள் மீது இருந்த நம்பிக்கையை இழக்க தொடங்குவாங்க. ஸோ அதனால் நிலமானிய பிரபுக்கள் மீதும் என்ன கட்டுப்படாமல் அவங்களை எதிர்த்து செயல்பட ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. இதன் மூலம் நிலமானிய முறை வீழ்ச்சி அடைந்ததாக சொல்கிறாங்க. ஸோ பண்டைய கால ரோமானிய நாகரிகம் பற்றிய அறிவியை பைசாண்டிய கிரேக்கர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் லத்தீன் மொழி இலக்கியங்களை மீண்டும் படித்து லத்தீன் மொழி இலக்கியத்தை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. இதே காலகட்டங்கள் இது போன்ற புதிய இலக்கியங்களை பற்றி படிக்கிறதுனால இத்தாலியில் நிறைய தத்துவ அறிஞர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மறுமலர்ச்சி இத்தாலியில் ஏற்படுவதற்கு என்ன காரணம், சமய சார்பின்மை கலாச்சாரம் தான் காரணமாக சொல்லப்படுது. எப்பயுமே ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குன்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து வசிக்கிறதுனால அங்கே இருக்கிற நாகரிகம் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் நீ போனாலும் சரி, ஆனால் சென்னை மட்டும் போகும்போது டோட்டலாகவே வேறு ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கும். பிகாஸ் அது என்ன ரீசன் அப்படின்னா, ஆந்திரா, கர்நாடகா மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கிறதுனால அங்கே பலதரப்பட்ட மக்கள் கலாச்சாரங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அங்கே இருக்க ஸ்லாங் உச்சரிப்பே வேறு மாதிரி இருக்கும். என்னதான் கிருஷ்ணகிரி, தருமபுரி தமிழ்நாடு மாவட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட ஒசூர் பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாக தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாகர்கோவிலை தாண்டி கேரளாவை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டீங்கனாலே இது எந்த சாயலில் தான் இருக்கும், கேரளா சாயலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களினுடைய வருகை, அவங்களுடைய புவியியல் தொடர்பு தான். அப்போ அதே மாதிரி தான் இத்தாலி வந்து பல நாடுகளோட வியாபார தொடர்பு இருந்ததுனால அங்கே இருந்த கலாச்சாரம் மட்டும் சமய சார்பின்மை சார்ந்த கலாச்சாரமாக பார்க்கப்படுது. இதை இந்தியாவில் இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, பாண்டிச்சேரி, கோவா போன்ற நகரங்களை உதாரணமாக சொல்லலாம். அடுத்து செவ்வியல் அறிஞர்களுடைய வருகை. இந்த காலகட்டங்களில் நிறைய அறிஞர்கள் எழுச்சி பெற தொடங்கினாங்க. அதன் மூலமாகவும் நிறைய மாற்றம் அடைய தொடங்கியது. மேலும் இத்தாலி மத்திய தரைக்கடல் பகுதியில் மையத்தில் அமைந்திருந்ததுனால உலகின் பலதரப்பட்ட நாடுகளோட தொடர்பில் இருப்பதனால பல செய்திகளை அதனால் உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. இந்த மறுமலர்ச்சின்றது முதல் எந்த துறையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலக்கியத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அவ்வாறு இத்தாலியில் இலக்கியத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, தாந்தே 1265 1321 இவருடைய காலமாக சொல்லப்படுது. ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர். இவர் தான் மறுமலர்ச்சியினுடைய முன்னோடியாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்ச்சியை நவீன காலத்தின் துவக்கமாக கருதுகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தாந்தேயை வந்து எப்போ இந்த தெய்வீக இன்பவியல் டிவைன் காமெடி என்ற நூலை எழுதினாரோ அதுதான் மறுமலர்ச்சியினுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த நூலில் இடைக்கால மக்களினுடைய கலாச்சார பழக்கவழக்கத்தை பற்றி சுருக்கமாக எழுதியிருப்பார். ஸோ தெய்வீக இன்பவியல் என்ற நூல், டிவைன் காமெடி என்ற நூல் வெளியானதை தொடர்ந்து மறுமலர்ச்சி இயக்கம் தொடங்கியதுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இந்த நூலினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் மற்றும் இறையருள் மூலமாக மனிதகுலம் ரட்சிப்பு பெற முடியும். இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கிறதன் மூலமாக நம்ம ரட்சிப்பு பெற முடியும். மனிதர்களிடம் அன்பு, நாட்டுப்பற்று, இயற்கை மீதான ஆர்வம் மற்றும் சுதந்திரமாக ஒன்றுபட்ட இத்தாலி போன்ற பல கருத்துக்களை அவர் என்ன பண்ணியிருப்பார், முன் வச்சிருப்பார். இது மக்கள் விரும்பியிருப்பாங்க. இதை விட்டுட்டு மத குருமாரில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புனிதர்களாக ஜீசஸ்க்கு அப்புறம் நிறையா பேருடைய சிலைகளை வந்து இத்தாலியில் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை வழிபடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, அவங்களாம் சாதாரண மனித பிறவிகள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ராக் 1304 1374 பீரியட். இவர் ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர் தான். மனித நேயத்தின் தந்தை மற்றும் முன்னோடியாக கருதப்படுறாரு. இத்தாலிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தையாகவும் அவர் பார்க்கப்படுறாரு. செவ்வியல் கால மனித நேயத்தை தன்னுடைய படைப்புகளில் முதலில் ஏற்று உள்வாங்கி கொண்டு அது தொடர்பான சிந்தனைகளை வெளிப்படுத்தியவர். அதாவது செவ்வியல் கால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய கால இலக்கியங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இவருடைய முக்கியமான விஷயமாக பேசப்படுது. இதனால் பண்டைய கால இலக்கியங்களின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அவர் சொல்கிறாங்க. இவருடைய நூல் ஆப்பிரிக்கா என்னும் சிறுகாப்பியம் என்ற நூலும், அடுத்து லெட்டர்ஸ் என்ற ஃபெமிலியர் லெட்டர்ஸ் என்ற நூலும் சொல்லப்படுது. இதில் மக்கள்கிட்ட பண்டைய கால அறிஞர்களுடைய கருத்துக்களை கடித வடிவத்தில் சொன்னதாக சொல்கிறாங்க. மேலும் சிசோரோவினுடைய கடிதங்களை மறுபடியும் கண்டுபிடித்து 14ஆம் நூற்றாண்டின் இத்தாலிய மறுமலர்ச்சியில் ஒரு முக்கிய தருணமாக இது பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, சங்க காலகட்டங்களில் வந்து அடிமை முறை கிடையாது, சாதி முறை கிடையாது, குலப்பிரிவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதி முறை, சாதி மோதல், பல பிரச்சனைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி சங்க காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திணை சார்ந்த அடிப்படையில் கடவுள் வழிபாடு இருந்தது. அதே காலகட்டங்களில் சங்க மருவிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சமணர்கள் நிறையா பேருக்கு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. தமிழகத்திலேயே மதம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா, மதுரை மாநகரத்தை சொல்லலாம். எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இயற்கை வழிபாடு சார்ந்ததுக்கும் சான்றுகள் உண்டு, சமண மதத்துக்கும் சான்றுகள் உண்டு, பௌத்த விவகாரங்களுக்கும் சான்று உண்டு, இஸ்லாம் மதத்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிப்பாளையம் தர்கா மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தெற்கு மாசியில் இருக்கக்கூடிய சர்ச்சு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வெளிப்புற பகுதிகளிலிருந்து பல மத கருத்துக்கள் இங்கே வரும்போது இந்த மண்ணின் மக்கள் அல்லது இந்த மண் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிடுச்சு, ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கும் இத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? அப்போ இப்படி ஒரு சூழல் வரும்போது இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்டைய காலத்தில் கூட சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து காமிச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வேற்றுமையை மாற்றி பண்டைய காலத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க, நம்மளும் ஒற்றுமையாக வாழணும்னு எடுத்து சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு பண்டைய கால இலக்கியங்கள் தானே சப்போர்ட் பண்ணும். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சாதி வேற்றுமைகள், இந்த மோதல்கள் எல்லாமே இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்தது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பண்டைய கால லத்தீன் இலக்கியங்களை உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஸோ இடைக்காலகட்டங்களில் நீங்கள் பின்பற்றக்கூடிய முறைகள் எல்லாமே தவறு அப்படின்றதுக்காக மனித நேயத்தை முன்னிலைப்படுத்தி இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்.
அடுத்து ஜியோவனி பொக்காசியோ, இவரும் ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர், பெட்ராக்கினுடைய மாணவர். இவருடைய நூல் வந்து டெக்கமரான்னு சொல்கிறாங்க. இத்தாலிய மொழியில் இந்த நூல் இருந்தால் சொல்கிறது. பண்டைய கால 100 கதைகளுடைய தொகுப்பாக அந்த நூல் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த நூலினுடைய சிறப்பம்சமே கிறித்துவ திருச்சபையில் காணப்பட்ட குறைகள் மற்றும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை சுட்டி காமிச்சிருப்பார். இறைவன் எளிமையையும் அன்பையும் தான் போதிக்க சொன்னான், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி இவருடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மானுவல் கிரீசோ லாரஸ் 1393 காலகட்டங்களில் கான்ஸ்டாண்டினோபிளிலிருந்து வெனிஸ் நகரத்துக்கு வந்திருப்பார். வந்ததின் பின்னணியில் 1399ஆம் ஆண்டு ஃப்ளாரன்ஸ் பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மொழி பேராசிரியராக சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இத்தாலிய மக்களுக்கு கிரேக்க மொழியை கற்றுக் கொடுத்துருப்பார். ஸோ அந்த பின்னணியில் பண்டைய கால கிரேக்க நூல்களை அவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்கள் அதை அறிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நிக்கோலோ மாக்கியவல்லி 1469 1527 இவருடைய பீரியட் ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர் தான். இவருடைய நூல் ஃப்ளாரன்ஸ் வரலாறு, இளவரசன் த பிரின்ஸ் அப்படின்ற நூலாக சொல்லப்படுது. இது அரசியல் வழிகாட்டி நூல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அரசன் எவ்வாறு செயல்படணும் அப்படின்றத பற்றி பல ராஜதந்திரங்கள் அல்லது எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஒரு அரசன் வந்து நாட்டு மக்களுக்கு எது சரியோ அதுக்காக அவர் எந்த வகையான குறுக்கு வழியை கூட கையாளலான்ற மாதிரி இந்த நூலில் எழுதியிருப்பார். ஸோ மக்கள் அதை விரும்பி படித்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்குமே நிறையா தமிழ் சினிமாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவை நல்லவனாக வச்சு எடுத்தால் கூட படம் ஓடாது. ஒரு ஹீரோவோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷனாகவோ இல்லை ஒரு நெகட்டிவ் ரோலில் காமிச்சா அந்த படம் ரொம்ப ஹிட் ஆகிற மாதிரி எடுக்கிற மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் இந்த நூல் மிக பிரபலப்படுத்ததாக சொல்லப்படுது. ஒரே நேரத்தில் ஒரு அரசன் மனிதனாகவும் மிருகமாகவும் சிங்கமாகவும் நரியாகவும் மாற தெரிந்திருக்க வேண்டும். மனிதன் மீன்ஸ் ஒரு மனிதாபிமானம் மக்கள் மேலே இருக்கணும். அதே சமயத்தில் எதிரிகள் மேலே மிருகமாகவும் நடைபெற தெரியணும். சிங்கம் மீன்ஸ் ஆளுமையின் பண்பு இருக்கணும். நரி மீன்ஸ் தந்திரத்தின் அடிப்படையிலும் அவர் இருந்திருக்கணுன்ற அடிப்படையில் சொல்லப்படுது. இவருடைய முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வழிமுறையை காட்டிலும் முடிவு தான் முக்கியம். ஸோ கடைசியாக நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்துச்சா நடக்கலையான்றதான் பார்க்கணுமே தவிர, இந்த நாயகன் படத்தை ஒரு டைலாக் எழுதியிருப்பாங்க, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஒரு 4 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தப்பு எப்படி சரியாகுன்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி தான் இவருடைய நூல் அந்த காலகட்டங்கள் இருந்து தான் சொல்லப்படுது. அடுத்து எராஸ்மஸ் 1466 1536 காலகட்டமாக சொல்லப்படுது. ராட்டர்டாம் நகரத்தில் பிறந்து வளர்ந்ததாக சொல்கிறாங்க. அது பிற்காலத்தில் நெதர்லாந்துன்ற நாடு உருவாக்கப்படும் போது அந்த நகரத்துக்குள் அந்த நாட்டில் உள்ள ஒரு நகரமாக இது பார்க்கப்பட்டது. மனித நேயவாதிகளின் இளவரசனாக இவர் சொல்கிறாங்க. இவருடைய நூல் தான் மடமையின் புகழ்ச்சி. 1511 இந்த பிரைஸ் ஆஃப் கோலி அப்படின்ற பெயரில் வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. மடமையின் புகழ்ச்சி மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை கிண்டல் செய்கிற விதமாக அந்த நூல் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து ஹுய்சி அடினி என்பவர் அந்த காலகட்டங்களில் இத்தாலிய வரலாறு என்றதை மறுமலர்ச்சி காலத்தில் எழுதினார். ஸோ மேற்கண்ட நூல்கள் எல்லாமே இத்தாலியில் மறுமலர்ச்சி தோன்றியதற்கு காரணமாக விளங்கியவர்கள் மற்றும் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். அடுத்து ஜெர்மனியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ரிச்சலின் என்பவர் தான் ஜெர்மனியில் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு முக்கிய காரணமாக விளங்கினார். முதலில் விவிலியத்தை விமர்சனம் செய்யும் திறனாயும் பணியில் ஈடுபட்டவர் இவர் தான். முதலில் விவிலியத்தை திறனாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில், சரிங்களா, இவர் ஐரோப்பாவிலேயே கிடையாது, ஜெர்மனியில் பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களை உண்மையிலேயே ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சதன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படி அர்த்தம் கிடையாது, அதில் சொன்ன மாதிரி தான் மக்கள் அந்த காலகட்டங்களில் பின்பற்றுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாயன்மார்களுடைய பாடல்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 திருமுறை தொகுக்கப்பட்டிருக்கும். 12 திருமுறையோட சாராம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம், அன்பே கடவுள், காட் இஸ் லவ்னு எப்படி ஜீசஸ் சொன்னாரோ அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஒரு கொடுமை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய சிலையும் எல்லா சைவ கோயில்களையும் வச்சுருப்பாங்க பெரும்பாலும். அதில் 63 நாயன்மார்களில் எல்லா குலங்களை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டி நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு வர்க்க பேதம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அதாவது சொல்லப்பட்ட விஷயம் நல்ல விஷயம், ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில தனி மனிதர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக இத்தகைய வேலைகளை செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் சில மத குருமார்களும் சில நிலப்பிரபுக்களும் இந்த முறையை பின்பற்றப்ப அது சரியா உண்மையா, பைபிளில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா, உண்மையிலேயே இறைவனை வழிபாடு செய்வதற்கு இடைத்தரகராக யாராவது ஒருத்தர் வேணுமா அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் ஆய்வு செஞ்சு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருப்பார். அடுத்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ராங்கோ ரபேலே இவரால் எழுதப்பட்ட நூல் தான் கிரானிக்கல்ஸ் ஆஃப் கார்கண்டான்னு சொல்கிறாங்க. அடுத்து தெகார்தே என்பவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தத்துவ அறிஞர். இவங்களும் பிரான்ஸ் நாட்டில் இலக்கிய மறுமலர்ச்சி காரணமாக விளங்கினாங்க. இந்த தெகார்தே எழுதிய நூல் தான் மெடிடேஷன் அப்படின்ற பேரில் வெளியிடப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எதையும் நிறுவனத்திற்கு பிறகுதான் உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுமலர்ச்சி இயக்க அடிப்படை கருத்தை தனது நூலில் கூறியுள்ளார். அப்போ இதற்கு முன்னாடி பல விஷயங்கள்
மத ரீதியாகவோ இல்லை மதத்தை துணைக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, மக்களை சொல்லி ஏமாற்றிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ அது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. இறைவன்றவன் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் தான் இருக்கானா? ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கபீர் அவர்கள் வந்து பயணம் செஞ்சு போயிட்டு இருப்பார். திடீர்னு பயணம் செஞ்சு போகிறப்ப மேற்கு நோக்கி கால் நீட்டி படுத்திருப்பார் ஒரு பள்ளிவாசலில். அப்போ ஒரு பள்ளிவாசலில் தொழுக வந்த ஒரு நபர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இறைவன் இருக்க திசையை நோக்கி மேற்கு திசையை நோக்கி நீங்கள் கால் நீட்டி படுக்கிறீங்க அப்படின்னாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் மேற்கு திசை நோக்கி கால் நீட்டி படுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காபா வந்து நம்ம இந்தியா நாட்டிலேருந்து பார்க்கும்போது மேற்கு திசையில் இருக்குது. அவங்க உலகத்தில் வேறு எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்க அந்த நாடுகள்லேருந்து காபா எந்த திசையில் இருக்கோ அதை நோக்கி கால் நீட்ட மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் மனிதன் தங்களுக்காக முதலில் வழிபாடு செய்வதற்காக தொழுகை நடத்துவதற்காக கட்டப்பட்ட இடம் தான் அந்த காபான்றதுனால அதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து மரியாதை கொடுக்குறாங்க. இதுதான் காபாவினுடைய முக்கியமான நிலை. மற்றபடி அதுக்கு தனிப்பட்ட சிறப்பு அம்சம் மற்ற பள்ளிவாசலுக்கு அதுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அது முதல் தொழுகை நடத்தப்பட்ட இடம். சரிங்களா? அதனால் அதை எல்லோரும் ஒரு முறையாகவே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த திசையை நோக்கி கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கபீர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று தான். இறைவன் எந்த திசையில் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களோ சொல்லுங்கள், அந்த திசையில் நான் கால் நீட்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது முதலில் வழிபாடு செய்யப்பட்ட இடம் தானே தவிர மற்றபடி இந்த திசையில் கால் நீட்டக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இறைவன் எல்லா திசையிலையும் இருக்காண்டா, இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கான். இறைவன் உனக்குள்ளேயே இருக்கான், எனக்குள்ளேயே இருக்கான், எல்லா பொருட்களையும் இருக்கான். அவன் இருக்கிறதுனால தான் ஒரு பொருள் வளர்ச்சி அடையுது, ஒரு பொருள் வளர்ச்சி முதுமையை பெற்று முதிர்ச்சி அடையுது, அதுக்கப்புறம் மீண்டும் மறுபிறப்பு மறுசுழற்சி அடையுது. அதை நீ உணராமல், உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணராமல் நீ சடங்குகள் பின்னாடி போய் நிற்கிறியே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து சொல்லியிருப்பார். இதே மாதிரியான விஷயத்தை தான் இங்கேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கையில் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர் தாமஸ் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுறாரு. உத்தோபியா என்ற நூலை எழுதியிருப்பார் லத்தீன் மொழியில். இதை வந்து கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கற்பனை உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் ஐரோப்பாவில் இருந்த சமுதாயம் மிக ஏற்ற தாழ்வு நிலையோடு இருந்திருக்கும். பிறப்பின் அடிப்படையில் உயர்குடியினர், மத குருமார்கள் உயர்ந்தவர்களாகவும், அடித்தட்டு மக்கள், இடைத்தட்டில் வசித்த வியாபாரிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் போன்ற மக்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் மிக முக்கிய அந்தஸ்தோ கொடுக்கப்பட்டிருக்காது. பொருளாதார ரீதியாக ஏராளமான வரிச்சுமைகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான முறைகள் கூடாது. சமுதாயம் வந்து சமத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றது அவருடைய கருத்தாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கற்பனை உலகம்ன்ற அடிப்படையில் அந்த நூலை அவர் எழுதியிருப்பார். ஃப்ரெஞ்சு புரட்சி படிக்கும்போது நம்ம பார்ப்போம் ஐரோப்பாவுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சுன்றதை. அடுத்து முதலாம் எலிசபெத் அரசினுடைய காலகட்டங்களில் ஆங்கில இலக்கியத்தின் பொற்காலம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆங்கில இலக்கியங்கள் இந்த காலகட்டங்களில் தான் வளர்ச்சி பெற தொடங்கியது. ஷேக்ஸ்பியர் மொத்தம் 38 நாடகங்கள் இந்த காலகட்டங்களில் எழுதியதாக சொல்கிறாங்க. அடுத்து எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃபேரி குவீன் என்ற நூலையும், பிலிப் சிட்னே என்பவர் வந்து ஏடியா என்ற நூலையும், ஜான் மில்டன் என்பவர் பேரடைஸ் லாஸ்ட், த பேரடைஸ் ரிகைன்டு போன்ற நூல்களையும் எழுதி ஆங்கில இலக்கியத்திற்கு வளம் சேர்த்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஷேக்ஸ்பியர் 38 நாடகங்கள் தான் எழுதினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 12th புக்கில் கொடுத்துருக்கு. ஆனால் ரியாலிட்டியாக இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் இல்லை இங்கிலீஷ் படிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா 37 நாடகங்கள் தான் எழுதுனதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷனை வச்சு முடிவு பண்ணணும். ஸோ 37 இல்லாமல் 38 இருந்தால் 38 அடிச்சிருங்க, 38 இல்லாமல் 37 இருந்தால் 37 அடிச்சிருங்க. ஒருவேளை 2 இருந்தால் 37 அடிச்சிருங்க. நமக்கு அதுக்கிட்ட தான் நமக்கு 37ன்னு சொல்கிறது தான் சோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் சரிங்களா? அடுத்து ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செர்வாண்டிஸ் 1547 1616 காலகட்டங்களில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவர் ஸ்பெயின் மொழியில் டான் குயிக்ஷாட் என்ற ஒரு அமர இலக்கியம், ஒரு காவியத்தை படைத்ததாக சொல்லப்படுது. அது ஸ்பெயின் நாட்டினுடைய கலாச்சாரம், மக்களுடைய வாழ்வியல் முறையை பற்றி சொல்லப்பட்ட நூலாக பார்க்கப்படுது. இலக்கியத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியை தான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கலைகளின் மறுமலர்ச்சி. மத்திய கால படைப்புகள் அழகியல் பாணியில் யதார்த்தமற்றமையாகவும் இரட்டை பரிமாணம் கொண்டவையாக அமைந்திருந்தன. முழுக்க மதம் சார்ந்த கருத்துக்கள் தான் அதில் இடம்பெற்றிருந்தது. மதம், கடவுளை தவிர வேறு எதுவுமே அதில் சொல்லப்படலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி, பாவம் பண்ணதுனால தான் மனித பிறப்பு எடுத்துருக்குன்ற மாதிரி நிலைப்பாடாக சொல்லப்பட்டு வாழ்க்கையில் ஆசை இன்பத்தை நோக்கி போகக்கூடாது, இறைவனை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இறைவன் நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு, அதற்காக அனுபவிக்கணும், அதுதான் மனித வாழ்க்கையினுடைய மாண்பு அப்படின்ற மாதிரி இடைக்காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் மறுமலர்ச்சி கால ஓவியங்கள், சிற்பங்கள் யதார்த்த பண்போடு இயல்பு சார்ந்த இயற்கை தன்மையோடு அமைந்தவை. மனிதனை இறைவன் படைத்ததுக்கு காரணம் வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான். வாழ்க்கையை நல்ல முறையில், நேர்மையான முறையில், இயற்கையோடு இணைந்து இன்பமாக வாழணும்னு படைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதில் மறுமலர்ச்சி கால கலைகள்லேயே ரொம்ப புகழ்பெற்ற கலைகள் எதுனா ஓவியக்கலை தான். ஸோ ஓவியக்கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லியோனார்டோ டா வின்சி.
1452 1519 காலகட்டங்களில் வாழ்ந்தவர், ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர். பட் அவர் வந்து ஒரு உயர்குடியை சார்ந்த தந்தைக்கு அவருடைய காதல் எப்படி சொல்கிறது, காதலிகள்னு சொல்லுவாங்களே, மனைவி இல்லாமல் மற்ற ஆசை நாயகிகள், காதலின்னு சொல்லக்கூடாது, ஆசை நாயகிகள்ன்ற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஸோ ஆசை நாயகிகளில் ஒரு பெண்மணிக்கு பிறந்ததாகவும் அவருக்கு உயர்குடியினர் அந்தஸ்து தரப்படாமல் நீ வந்து ஒன்றும் மனைவிக்கு பிறக்கல, ஆசை நாயகிக்கு தான் பிறந்த அப்படின்ற அடிப்படையில் அவரை துன்புறுத்தியதாகவும் அவர் அங்கேருந்து ஃப்ளாரன்ஸ் நகரத்தை விட்டுட்டு அவர் மட்டும் போய் மிலான் நகரத்தில் இருந்திருப்பார். மற்ற எண்ணற்ற அறிஞர்கள் ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் இருந்தபோது அவர் மட்டும் ஏன் மிலான் நகரத்தில் இருந்தார்னா இது பின்னணி காரணமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே மறுமலர்ச்சி கலையின் மணிமுடி, மறுமலர்ச்சி கலை மனிதர்னு இவரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய ஓவியங்கள் அந்த அளவுக்கு புகழ்பெற்றதாக இருந்தது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓவியர் மட்டும் கிடையாது, ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இயந்திரம் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை இவர் ஆய்வுகளுக்கு முன்னோடியாக விளங்கியிருப்பார். ஸோ அந்த பின்னணியில் இங்கே ஓவியத்தை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறதுனால இவரை பற்றி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டிஆர்பியில். ஸோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன், மற்றதெல்லாம் ஸ்கூல் புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொனாலிசான்ற ஓவியம் இவருடைய காலகட்டங்களில் வரையப்பட்டதாக சொல்கிறாங்க. அவருடைய இன்னொரு பேர் தான் லா கியாக்வண்டோ அப்படின்ற பேர் அழைக்கப்படுது. அடுத்து இறுதி விருந்து, லாஸ்ட் சஃபர் அப்படின்ற ஜீசஸினுடைய இறுதி காலகட்டங்களில் நடைபெற்ற ஒரு முக்கியமான விருதை இவர் வரைந்ததாக சொல்லப்படுது. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் இறுதி விருந்து அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஐரோப்பாவையே ஒரு மிகப்பெரிய சலசலப்புக்கு ஏற்படுத்தியது இந்த ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாவின்சி சீக்ரெட்ஸ் ஹிடன் மெசேஜஸ் இன் ஹிஸ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லாஸ்ட் சஃபரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைபிளில் மொத்தம் 13 பேர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 13 பேர்களை வச்சு தான் இவர் என்ன பண்ணிப்பார்னு ஓவியம் வரைஞ்சிருப்பார். இந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 6 பேர், இந்த சைடு ஒரு 6 பேர், நடுவில் ஜீசஸ் அவர்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் அதில் இருந்த 13 பேர்களுமே ஆண்களாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த டாவின்சியினுடைய ஓவியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவியம் மட்டும் ஒரு பெண்ணாக இருக்கும். அது வந்து மரியா மெக்தலின் அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. இந்த மரியா மெக்தலின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த சீடர்களில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பெண்மணியை ஏன் இவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி முன்னெடுக்கப்படுது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த இடத்துல வர வேண்டியது சென்ட் ஜான், புனித ஜான் அவர்களுடைய ஓவியம் தான் வரணும். ஆனால் அந்த ஓவியத்தை தான் மருவி இவங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லா ஓவியங்களும் பார்த்திங்கன்னா மீசை தாடி இருக்கும். இந்த ஓவியத்துக்கும் இந்த ஓவியத்துக்கு மட்டும் மீசை தாடி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த பிக்சர்லேயே நிறையா ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிட்ட இந்த மவுண்டெயின் இருக்கும். இந்த மவுண்டெயினுடைய கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகி பல நாடுகளில் அதை என்ன பண்ணாங்கன்னா தடை பண்ணாங்க. டாவின்சி கோடுன்னே அந்த படத்தோட பேர், புக் எழுதுனாங்க, டாம் ப்ரௌன் என்பவர் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தில் என்ன கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெக்தலின் அப்படியே எடுத்து இங்கே உட்கார வச்சிங்க அப்படின்னா இந்த மலை அதுவும் பொருந்தும், அதே மாதிரி இந்த அம்மா அவர் தோளில் சாயிற மாதிரி இருக்கும். அவங்க அதில் என்ன கருத்து சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரி மெக்தலின், ஜீசஸ் இவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள். ஸோ இவங்க வாழ்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தான் சாரா. அந்த வம்சாவளியை இன்றைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு பேரில் சொல்லப்படுது. ஆனால் இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ஆரம்ப காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகன் என்று சொல்லப்படக்கூடிய இத்தாலிய மக்கள் தான் இத்தாலியில் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த கிறிஸ்துவ மதத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கிபி 4ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் கான்ஸ்டைன் என்ற ஆட்சியாளர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பேகன் மக்களையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பார். அப்போ அந்த பின்னணியில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயின்ட் பால், புனித பால் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா முதல்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற 10 கட்டளைகளை வெளியிட்டு ஜீசஸனுடைய கோட்பாடுகளை வச்சு ஒரு மதமாகவே உருவாக்கியிருப்பார். அது வரைக்கும் ஜீசஸுடைய கருத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பாவெங்கும் பல பகுதிகளில் பல தரப்பட்ட தேவாலயங்களாக இருக்கும். இன்றைக்கி எப்படி நிறைய இடங்களில் பல திருச்சபைகள் இருக்கும், அதே மாதிரி பல திருச்சபைகள் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டைனோட பீரியடில் தான் எல்லோரும் ஒன்று திரட்டி உட்கார வச்சு நியர்ஸ் ஆஃப் திருச்சபை அப்படின்றவர்களெலாம் ஒன்று திரட்டி அவங்க எல்லாத்தையும் எதை ஒன்று சேர்க்கணும், எதை ஒன்று சேர்க்கக்கூடாது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது, யாருடைய கதைகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதில் வந்து ஜீசஸ்க்கு வந்து ஒரு
மனைவி இல்லை காதலி இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும். ஸோ அவங்களுக்கு புனித அந்தஸ்துன்றது இழந்து போயிடும் அப்படின்றதாக சொல்லப்பட்டு மறைக்கப்பட்டதாக கூட அந்த சொல்லப்பட்டு அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு சினிமா எடுத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புனாங்க. அதுக்கு எது மூல காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டாவின்சி வரைஞ்ச ஓவியமும் இந்த ஓவியத்தில் இடம்பெற்றக்கூடிய அமைப்புகள் தான் காரணம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிக்சருமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்காது. இப்போ இங்கே இருக்க வட்டம் போட்ட பகுதியில் புறம் பாருங்களேன், அங்கே இருக்க நபர்களுக்கும் கை நீட்டி இருக்க முறைக்கும் அவங்க இருக்க ஃபேஸுக்கும் அவங்க பின்னாடி இருக்க அமைப்புக்கும் ஜீசஸுடைய கால்பாத பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பல வித்தியாசங்கள் பல குழப்பங்கள் இருக்கிற மாதிரியே ஏற்படுத்தியிருப்பாங்க. எது ரியல்னு தெரியலை. பட் இப்படி ஒரு ப்ராப்ளம் யூரோப்பியன்ஸ் பகுதிகளிலுமே இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? அடுத்து பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண், த வெர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ் என்ற ஒரு ஓவியத்தையும் அவர் தான் வரைஞ்சிருப்பார். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஓவியராக இருந்த மைக்கேல் ஆஞ்சலோ 1475 1564 இவருடைய பீரியட், ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்தவர். இவருடைய புகழ்மிக்க ஓவியம் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்புன்ற ஓவியமும், பியாட்டோ கன்னிமரியாளினுடைய சிலை, இவர் வந்து ஒரு பக்கம் ஓவியர் இன்னொரு பக்கம் சிற்பியாகவும் இருந்திருப்பார். சிஸ்டைன் தேவாலயத்தில் இவர் வரைந்த ஓவியம் ரொம்ப புகழ்மிக்கதாக பார்க்கப்படுது. இந்த ஆரம்பத்தில் சிஸ்டைன் தேவாலயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோம் போப் அவர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த முக்கியமான திருச்சபையாக இது காணப்பட்டிருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த திருச்சபையினுடைய மேற்கூரையில் வரைந்த ஓவியங்கள் அவர் வரைந்த ஓவியங்கள். ஒவ்வொரு ஓவியமும் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு மேலே 30 அடி வரைக்கும் கூட இருந்திருக்கு. ஸோ இன்றளவும் அந்த ஓவியங்கள் அப்படியே பழமை மாறாமல் இருக்குது, நிறம் மாறாமல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஓவியங்கள் மிக மெனக்கெடுத்து வரையப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து டேவிட் சிலை, மோசஸ் சிலை, இரவு காலை சிற்பம் ஃப்ளாரன்ஸ் நகரத்தில், இது எல்லாமே அவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஓவியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஃபேலுடைய பீரியட் 1483 1520 வரை. மடோனாவும் குழந்தையும் அவரால் உருவாக்கப்பட்டது. இவருடைய முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஏதென்ஸ் கான்செப்டை உருவாக்கி தான் இவருடைய ஓவியங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால் ஏதெல்ஸ் பள்ளி குறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது ஜூலியஸ் என்பவருடைய நூலகச் சுவர்களில் சமய கருப்பொருள் ஓவியம் பலவற்றை அவர் வரைந்ததாக சொல்கிறாங்க. ஸோ ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, ரஃபேல், இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இவங்களை பற்றி தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லியோனார்டோ டாவின்சியை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடக்கலை. இடைக்காலத்தில் கோதி கட்டிடக்கலை என்பது இருந்திருக்கும். அது மறைந்து டோரிக், அயோனிக், கரிந்தியன் போன்ற கட்டிடக்கலை பாணி வளர்ச்சி பெற தொடங்கியிருக்கும். இந்த புதிய கட்டிடக்கலையை உருவாக்கியவர் யாருன்னா புருனெல்சி என்ற இத்தாலியர் ஆவார். அவர் தான் புதிய கட்டிடக்கலை தந்தைன்னு சொல்கிறாங்க. மேலும் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் ஆலயம் கட்டுவதில் பெரும்பங்கு கொண்டவராக பிரம்மந்தி என்பவர் விளங்கியதாக சொல்லப்படுது. இந்த ரோம் நகரில் கூடிய செயின்ட் பீட்டர் சர்ச்சு தான் இன்றைக்கும் வேர்ல்டுலேயே மிக பாப்புலரான மிக பிக்கஸ்ட் இருக்கக்கூடிய சர்ச்சுகளில் இதுவும் ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்து சிற்பக்கலை அப்படின்னு பார்க்கும்போது மறுமலர்ச்சி கால சிற்பக்கலையின் வழிகாட்டியாக விளங்கியவர் லாரன்சோ கிபர்ட்டி என்பவர் ஆவார். டோனாடெல்லா என்பவர் புனித சார்ஜ் சிலை என்பதை இந்த காலகட்டங்களில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, இதுதான் அடுத்த உலகத்தையே அடுத்த நிலைக்கு மாற்றியதில் முக்கியமான விஷயம் பேசப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தின் போது அறிவியல் அதிவேக வளர்ச்சி பெற்று அறிவியல் புரட்சிக்கு வித்திட்டதாக சொல்கிறாங்க. பூமி தான் பிரபஞ்சத்தின் மையம் என்று அரிஸ்டாட்டிலுடைய கண்ணோட்டம் இருந்தது. ஸோ உயிர் மற்றும் மனித குல தோற்றம் பற்றி திருச்சபையின் கருத்தை மேலும் மேலும் அதை வலிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் பிளாட்டோ மற்றும் ஏனைய செவ்வியலாளர்களுடைய அதை ஏற்க மறுத்து நவீன அறிவியலுக்கு அடித்தளங்களை அமைத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் பூமி தான். ஸோ அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பூமின்றது தட்டையானது, இது போன்ற கருத்துக்கள் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்த திருச்சபை ஏற்றுக்கிட்டாங்க. அதை மாற்றி யாராவது சொன்னால் கூட அது திருச்சபையை எதிர்த்து பேசுகிறாங்க, இல்லை திருச்சபையுடைய கருத்துக்களுக்கு முரண்படலாமான்ற மாதிரி பிடிவாதமாகவே சில இடங்களில் வந்து அவங்க செயல்பட்டாங்க. ஸோ இதனால் பல அடக்குமுறைகள் நடைபெற ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது போன்ற அறிவியல் துறைகளில் வளர்ச்சி பெற நினைத்தவர்கள் திருச்சபையை எதிர்த்தாங்க. அப்போ திருச்சபையினுடைய அடக்குமுறையை எதிர்த்தவர்களை தான் இலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ரகசிய அமைப்பு இருந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதில் ஆரம்ப காலத்தில் இருந்த அறிவியல் துறை சார்ந்தவர்கள் பார்க்கும்போது ரோஜர் பேகன் 1214 1294 பீரியட். இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். நவீன நடைமுறை சோதனை அறிவியலின் தந்தைன்னு சொல்லப்படுறாரு. சோதனை அறிவியலின் தந்தைன்னு சொல்லப்படுறாரு. மனித குலமானது சமய மரபு மற்றும் அதிகாரத்தினால் ஆட்சி செய்யப்படாமல் காரண காரியங்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். மதத்தில் சொல்லிட்டாங்க, திருச்சபையில் சொல்லிட்டாங்கன்னு அதிகாரம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இந்த செயலை ஏன் செய்ய சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரண காரியம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய நிர்வாகம் அவருடைய எண்ணம் இருந்தது. அடுத்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் 1473 1543 பீரியட். போலாந்து நாட்டை சார்ந்தவர். சூரிய மைய கோட்பாட்டை முதல்ல கண்டறிந்து வெளியிட்டவர். ஹெலியோசென்ட்ரிக்
இந்த சூரிய குடும்பத்தில் சூரியன் தான் மையமாக இருக்கிறதுனால தான் அது சூரிய குடும்பம்னு பேர் இருக்குது. ஸோ சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருது, அதில் பூமியும் ஒன்று அப்படின்ற அடிப்படையில் இவர் அதை அறிவிச்சிருப்பார். பட் திருச்சபை எதிர்க்காது. அந்த அடிப்படையில் ஒரு கணிதவியல் மாதிரியை படைப்பின் மூலமாக அதை நிரூபிச்சிருப்பார். 1534 கான்சர்னிங் த எவால்யூஷன் ஆஃப் த கிளாசிக்கல் பாடிஸ் என்ற தனது ஆராய்ச்சி நூல் மூலமாக அதை வெளியிட்டிருப்பார். அதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜான் கெப்லர் 1571 1630 பீரியட் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். பூமி முதலான எல்லா கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது, எல்பெட்டிக்கல் ஆர்பிட்ஸை சுற்றி வருதுன்ற விஷயத்தை சொல்லியிருப்பார். இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவருடைய கருத்தை ஜான் கெப்லருடைய கருத்து என்ன பண்ணியிருக்கோம், மேலும் வலு சேர்த்திருக்கும். அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கலீலியோ கலிலி 1564 1642 பீரியட் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். வியாழன் கிரகத்தின் செயற்கைக்கோள்கள், அது அடுத்து சூரியனின் புள்ளிகள், சனி கிரகத்தின் சுற்று வட்டங்களை பற்றி என்ன நிறையா கண்டறிந்து சொல்லியிருப்பார். வியாழ கிரகத்தினுடைய துணைக்கோள்கள், செயற்கைக்கோள்கள் கூடாது, துணைக்கோள்கள், சூரியனின் புள்ளிகள், சனி கிரகத்தின் சுற்று வட்டங்கள் போன்றவற்றை கண்டறிந்து சொன்னது மட்டும் இல்லாமல் பட்வா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மற்றும் கணித பேராசிரியராக இருந்திருப்பார். இவருக்கு மெடிசி குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அறிவியலை சமயத்திலிருந்து பிரித்து வைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஸோ கோப்பர்னிக்கஸுடைய சூரிய மைய கோட்பாட்டை அதை ஏற்றுக்கொண்டு அந்த தொலைநோக்கி மூலமாக அதை உறுதிப்படுத்தியிருப்பார். பட் இதனால் திருச்சபை என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கும். கலிலியோ கலிலி விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டார் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த காலம் மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே மக்களோட நம்பிக்கைகளையோ அல்லது மக்களின் நம்பிக்கைகளை வைத்து அரசர்களும் அரசாட்சி செய்பவர்களும் சமய குருமார்களும் சில விஷயங்களை கட்டுப்படுத்தி வரும்போது அதற்கு எதிராகவோ அல்லது இயற்கை சார்ந்த ஒரு உண்மையை யாராவது சொல்லும்போது அவர்கள் கொல்லப்படுவது பல இடங்களில் வாடிக்கையாகவே பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் எடுத்திங்கன்னா சாக்ரட்டிஸ் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருப்பார். ஜீசஸ் உண்மையை சொல்லும்போது சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலிலியோ கலிலி பார்த்திங்கன்னா விஷம் கொடுத்து தான் கொல்லப்பட்டிருப்பார். அடுத்து ஃப்ரான்சிஸ் பேகன் 1551 1626 இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அனுபவத்தின் தந்தைன்னு அவர் சொல்கிறாங்க. நோவும் மார்கனும் இவரால் எழுதப்பட்ட முக்கியமான நூல். தூண்டல் பகுத்தறிவு என்பது விஞ்ஞான அறிவின் அடிப்படை, இண்டக்டிவ் மெத்தடை பேஸ் பண்ணியே இவருடைய ஆய்வு இருந்ததாக சொல்லப்படுது. எல்லாமே டைரெக்டாக தான் கேட்பாங்க. அடுத்து வில்லியம் ஹார்வி 1578 1657 இவருடைய பீரியட் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். மனித உடலின் இரத்த சுழற்சியை கண்டுபிடித்தவர் இவர் தான். அப்போ நம்ம கேட்கலாம், இதுக்கு முன்னாடி லியோனார்டோ டா வின்சி கூட உடம்பு பொருட்களை ஆய்வு செய்யும்போது ரத்த ஓட்டத்தை பற்றி கண்டறிஞ்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித உடம்புல முத ரத்தம் ஓடுது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெசாலிஸ் போன்றவர்களும் அந்த ரத்த ஓட்டத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரத்த ஓட்டம் எவ்வாறு மனித உடலில் நிகழ்கிறது, உடம்புல ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் ஓடுது, இதயம் துடிப்பதன் மூலமாக மீண்டும் மற்ற பகுதிகளுக்கு இந்த ரத்தம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ரத்தம் கொண்டு செல்லப்படுவதன் மூலமாக உடலில் அனைத்து திசுக்களுக்கும், அனைத்து செல்களுக்கும், அனைத்து நியூரான்களுக்கும் நரம்புகள் வழியாக ஊட்டச்சத்து, ஆற்றல் எடுத்து செல்லப்படுகிறதுன்ற விஷயத்தை முழுசாக இந்த பிளட் சர்க்குலேஷனை பற்றி கண்டறிஞ்சவர் யார் பார்த்தீங்கன்னா ஹார்வி தான். ஸோ அதனால் ரத்த சுழற்சி கண்டறிஞ்சவர் அப்படின்றப்ப வில்லியம் ஹார்வி சொல்லப்படுறாரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் கோஸ்டர் நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர். மறுமலர்ச்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள்லேயே மிக முக்கியமானது இந்த அச்சு இயந்திரம் தான். ஒவ்வொரு எழுத்தையும் தனியாக அச்சச்சாக செய்யும் பழக்கத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். மரக்கட்டையை வச்சு அச்சு செய்கிற முறையை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதவே நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் மெத்தடை யார் மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஜான் கூட்டன்பர்க் என்பவர் மாற்றிருப்பார். மெயின்ஸ் நகரத்தை சார்ந்தவர், தற்போதைய ஜெர்மனி நாட்டில் இருக்குது. 1454 உலோகத்தால் அச்சுகளை கொண்ட முதலில் அச்சிட்டு இந்த நவீன கால அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் ஜான் கூட்டன்பர்க் தான். சரிங்களா? இது முதலில் அச்சிடப்பட்ட நூல் விவிலியம் சொல்லப்படுது. இன்றளவும் உலகத்திலே அதிக அளவு அச்சிடப்பட்ட நூல் விவிலியம் தான், பைபிள் தான். 1476 இங்கிலாந்தில் உள்ள உலகின் முதல் அச்சுக்கூடத்தை லண்டன் நகரில் வில்லியம் ஹாக்ஸ்டர் என்பவர் நிறுவியிருப்பார். ஜான் கூட்டன்பர்க் கொண்டு வந்தது ஒரு பிரிண்டிங் மிஷின். பட் ஹாக்ஸ்டர் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மிஷினை வச்சு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே என்ன பண்ணியிருப்பான், உருவாக்கியிருப்பான். நவீன கால மறுமலர்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அச்சு இயந்திரம் தான். ஏன்னா அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் பண்டைய கால ஏராளமான நூல்கள் எல்லாமே அச்சில் ஏற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்கள் காலங்காலமாக அந்த நூல்களை படிப்பதற்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆதிகால மனிதனுடைய அறிவு தொடர்ந்து மனிதனுக்கு பெறக்கூடியதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது எதுவும் பார்த்திங்கன்னா இந்த அச்சு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அச்சு இயந்திரம் தான். அடுத்து மறுமலர்ச்சியுடைய விளைவுகள்னு பார்க்கும்போது வட்டார மொழி வளர்ச்சி பெற தொடங்கியது. நிலமானிய முறை முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. புதிய கடல்வழி கண்டுபிடிப்புக்கான ஒரு உத்வேகம் பிறந்தது. பண்டைய கால இலக்கியங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றதாக சொல்லப்பட்டது. ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் இலக்கிய கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. புதிய முடியாட்சிகள் எழுச்சி பெற தொடங்கியது. இந்த பின்னணியில் தான் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ், ஸ்பெயின்,
இங்கிலாந்து போன்ற நாடுகளில் புதிய அரசுகளை எழுச்சி பெற தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த பின்னணியில் தான் பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸ் சாம்ராஜ்யம் எழுச்சி பெற தொடங்கியிருக்கும். 10ஆம் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இங்கிலாந்து எழுச்சி பெற தொடங்கியிருக்கும். அதற்கடுத்ததாக பார்த்தா ஸ்பெயின் போன்ற நாடுகள் எழுச்சி பெற தொடங்கியிருக்கும். அடுத்த சமயம் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு பகுத்தறிவு ஏன் எதற்குன்ற கேட்கிற கேள்வி முன்னிலை கொடுக்கப்பட்டு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பல துறைகள் வளர்ச்சி பெற தொடங்கியதின் அடிப்படையில் பின்னணியில் மறுமலர்ச்சி இன்றியமையாததாக விலகுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த டாப்பிக்கை உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேட்டாஸ் என்ன பண்ணிடுங்க, தரவு பண்ணிடுங்க. ஓல்டு அண்ட் நியூ ஸ்கூல் புக்ஸில் ஏகப்பட்ட டேட்டா இது இல்லாமல் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.